நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. யாரை பார்த்துட்டா தற்கூறிங்க, ஒன்னா நம்பர் தற்கூறிகளா? இந்த திமுகவோட ஒரு பெரிய தற்கூரி இருந்துட்டு இருக்க முடியாது. நேற்று விருதுநகர் வந்து திமுக சார்பில் வந்து ஒரு விழா நடத்துனாங்க இல்லையா? அதில் வேற மாதிரி வந்து காமெடி ஃபன்னு, நீங்கள் வடிவேலு காமெடியில் வந்து பார்க்க தேவையில்ல. இதில் நிறைய விஷயம் நடந்திருக்கு. அது A to Z 1 by 1 வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து காப்பி அடிச்சிருந்தாங்க. அதாவது நம்ம தளபதியோட ட்ரெஸ் கோட கூட வந்து ஸ்டாலின் வந்து காப்பி அடிச்சிருந்தாரு. அதே வாக்கிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அதே ரேம்ப் ஆல்கா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒருபடி மேலே போய் தளபதி எடுக்கிற மாதிரி வந்து செல்ஃபி. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஸ்டாலின் எடுத்த ரேம்பால்க்கு வச்சு வந்து ஒரு விஷயம் வந்து பேசிட்டு இருக்கானுங்க. திமுகவில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, 2021 ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி ரேம்பால்க்கு வந்து பண்ணியிருக்காரு, விஜய் பதில வந்து காப்பி அடிக்கலன்ட்டு. அட தற்குறிகளா, எங்க தளபதி விஜய் அண்ணா வந்து 2011 வந்து அந்த ரேம்பால்க்கு அப்படின்றது வந்து போயிருக்காரு. அதுக்கான போட்டோ அப்படின்றது போடுறேன். இப்போ என்ன விஷயம்னா வந்து கொள்கை கூட்டம் திமுகன்றது வந்து கொள்கை கூட்டணி அப்படின்னு வந்து ஸ்டாலின் எல்லா மேடையிலும் வந்து பேசிட்டு இருப்பாரு இல்லைங்களா? ஆனா அந்த கட்சிக்கும் அவருக்கும் வந்து ஒரு பெரிய செருப்படி கொடுக்கிற மாதிரி வந்து அந்த கட்சி தொண்டர்கள் வேற மாதிரி வந்து சம்பவம் பண்ணிருக்கானுங்க. நம்பர் 1 நம்பர் தற்கூரி அவனுங்க தாங்க. நேற்று வந்து அங்க வாழை மரம்லாம் அந்த கட்டியிருந்தாங்க இல்லைங்களா? அந்த வாழை மரத்துல அந்த வாழைக்காயை ஒரு பக்கம் பிச்சுட்டு போறானுங்க. அதுக்கு பெரிய சண்டை ஆகி போலீஸ் தடி அடி நடத்தி எல்லாம் ஓடிட்டு இருக்கானுங்க. அதை பார்க்கறதுக்கே செம்ம காமெடியா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, குவார்டர் பாட்டிலோட வந்து சுத்திட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்திலே வந்து பாருங்க, குவார்டர் பாட்டில் வச்சுட்டு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், குவார்டர் பாட்டில் வச்சு குடிச்சிட்டு மயக்கம் போட்டு அங்கே விழுந்து அப்புறம் அதை தூக்கிட்டு போறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து கொள்கை கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, அந்த பேரிகார்டு போட்டு வச்சிருக்காங்க, அது மேல வந்து ஏறிட்டு இருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய கோபுரம் மாதிரி இருக்கு. அதுல வந்து ஒரு 50 பேர் ஏறிக்கிட்டு வந்து அப்படியே இழுத்து மாச்சிட்டு சண்டை போட்டு கிடக்குறானுங்க. விழுந்தாங்கன்னா உயிரே போயிடும் போல அந்த மாதிரி வந்து அங்க செஞ்சுட்டு இருக்கானுங்க. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்க கரும்பை உடைச்சு அதை வேற ஒரு பக்கம் தூக்கிட்டு போறானுங்க. இதுதான் வந்து திமுகவோட கொள்கையான வந்து தெரியல. அவ்வளோ கேவலமா தற்கூரி கிடையாதுங்க, தற்கூரி ப்ரோ மேக்ஸுங்க இவனுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு கீழ்த்தரமான வேலையை பார்த்துட்டு இவனுங்க நம்ம அண்ணனை பார்த்து சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒரு பக்கம் காப்பி அடிக்கிறது, ஒரு பக்கம் வந்து குவாட்ரு, வாழைத்தாறு, கரும்பு சாப்பாட்டுக்கு அடிச்சுட்டு சரக்க போட்டுட்டு அலப்பறை பண்ணிட்டு, இதுதானடா உங்க திராவிட மாடல் கொள்கை அப்படின்ற மாதிரி வந்து சிரிப்பா வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்களும் இதெல்லாம் பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.